வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்ம இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில் பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம். பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம் கார்த்திக். ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தாவேகா அரசு, திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்ப ஒயிட் பேப்பர் எதிர்கட்சியா இருக்க திமுக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் எம்டி பேப்பர் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே இது ஒயிட் பேப்பரா எம்டி பேப்பரா? இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த அரசு தாவேகா பிரச்சாரத்துல எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் செயல்படுத்த முடியாது என்று தெரிந்தும் எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க. குறிப்பாக பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தருவதாக சொன்னார்கள். அப்ப அது அனைத்து பெண்களுக்கும். அந்த நீங்க மேனிபெஸ்டோ கூட திரும்ப நேற்று படிச்சு பார்த்தேன். மத்திய மாநில அரசு பணியாளர்கள் அவர்கள் குடும்பத்தை தவிர மற்ற அனைவருக்கும் நம்ம அப்படி பாக்குறப்ப ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டு எடுத்து அப்படின்னா 25 லட்சம் ரேஷன் கார்டை விட்டுருங்க. அவர்கள் எல்லாம் அரசு பணியாளர்கள் இல்ல பணியாளர் குடும்பங்களை வச்சுக்கலாம். மீதி 2 கோடி ரேஷன் கார்டுக்கு இவர்கள் மாதம் 2500 தருவதாக சொன்னார்கள். அதை மக்களும் நம்பி வாக்களித்தார்கள். அப்போ 2 கோடி பேருக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுத்தோம்னா மாதம் நமக்கு 5000 கோடி வேணும். ஒரு வருடத்திற்கு இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே 60,000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனா தற்போதைய மாதம் 1000 வழங்கும் திட்டத்துக்கு ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடு 15,000 கோடிக்கும் கீழே. கூடுதலாக தேவைப்படும் 45,000 கோடியை இந்த அரசு எங்கிருந்து கொண்டு வரப்போகிறது? அது இவர்கள் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவால். 2வது திட்டம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள். ஆமா, ரொம்ப அதிகமா வேண்டாம். 25 லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆர்கனைஸ்டு செக்டர். நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, வங்கி கணக்குல பணம் போடுறாங்க, அப்போ உங்களுக்கு மாதம் மத்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் வருது, இன்கம் டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு செக்டர் இல்லாம மற்றவர்கள் எல்லாருமே இந்த திட்டத்துல கோரிக்கை வைப்பாங்க. அப்படி இருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 4,000, ஒருத்தருக்கும் வருஷம் 50,000 கொடுக்கறதுக்கு அவங்க இந்த அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கு. 48,000 கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் மக்கள், 25 லட்சம் இளைஞர்கள் இந்த திட்டத்தில் கோரிக்கை வைத்தால் அதற்காகும் செலவே பல ஆயிரம் கோடிகள். அதற்கே இந்த அரசு கூடுதலாக 10,000 15,000 கோடி செலவு செய்ய வேண்டி வரும். இது இரண்டையும் கூட்டும் பொழுது இதற்கே 60,000 கோடி கூடுதலாக தேவைப்படுகிறது. அது போக தாய்மாமன் சீர், அந்த திட்டத்துல பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது ஒரு பட்டு புடவை, ஒரு பவுன் 8 கிராம் தங்கம் தரதா சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கு. அது போக நம்ம அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விவசாய கடன் முழுமையா தள்ளுபடி பண்றதுதான் வாக்குறுதி. அது 2 தவணைகளாக அப்படியே தவணை முறையில தள்ளுபடி செய்து பாதி கிணறு தாண்டி இருக்காங்க. இது அடுத்த குளறுபடி. அப்புறம் ஒரு குடும்பத்திற்கும் வருடம் 6 சிலிண்டர்கள். இன்றைய காலகட்டத்துல நம்ம 950 1000 ரூபாய்னு ஒரு ரவுண்டா வச்சுக்கோங்க. 6,000 ரூபாய் மதிப்பிலான சிலிண்டர்கள் ஒரு குடும்பத்திற்கும் இந்த அரசு வழங்குவதாக சொல்லியிருக்கிறது. அதே 2 கோடி குடும்பத்துக்கும் போட்டோம்னா அதுக்கு ஒரு 12,000 கோடி. ஆக மொத்தம் இந்த அரசோட கவர்ச்சியான வாக்குறுதிகளை செயல்படுத்துவதற்கு, மக்கள் எந்த வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்தார்களோ அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மட்டுமே வருடம் 80,000 90,000 கோடி தேவைப்படுது. அதுபோக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம், இதெல்லாம் சேர்த்துனா 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக இருந்தால் மட்டுமே இந்த அரசால் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். அதனால புதுசா காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. மொத்த கடன் 10 லட்சம் கோடியிலிருந்து 13 லட்சம் கோடி நேற்று தான் நிதி அமைச்சர் கண்டுபிடிச்சதா சொல்றாரு. ஆனால் நம்ம இதுவரைக்கும் பட்ஜெட்ல அரசு பொது நிறுவனங்களோட கடனை கணக்குல கொண்டு வர மாட்டாங்க. அது நம்ம சிஏஜி ஆடிட் போன்ற தணிக்கை அறிக்கையில அது கணக்குல வந்துடும். இது ஒன்றும் புதுசா மறைத்து வைக்கப்பட்ட கடன் கிடையாது. 10 லட்சம் கோடி கடன் என்பதை
13.18 லட்சம் கோடி கடன் அப்படின்னு புதுசா ஒரு நம்பர் சொல்றாங்க. அரசோட வட்டி கட்டும் விகிதம் மொத்த வருவாயில 22% நாங்க வட்டியே கட்டுறோம். அதனால என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எங்களிடம் பணம் இல்லை, கையில் சட்டியில் ஒன்றுமே கிடையாது, மக்கள் ஆகவே நாளை வர எக்ஸ்கியூஸ் பண்றாங்கறீங்களா? இனிமே அவங்க எந்த ஒரு வாக்குறுதியும் செயல்படுத்த மாட்டாங்க, அதுக்கான எக்ஸ்கியூஸா இவங்க தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கைங்கிறீங்களா? நிச்சயமாக இதுல எக்ஸ்கியூஸ் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு மட்டுமல்ல, நாளை வரப்போகும் பட்ஜெட்டில் இந்த வெள்ளை அறிக்கையை நன்றாக படித்தால் புரியும், அவர்கள் வருமானத்தை அதிகரிப்பதற்காக 6 முயற்சிகள் எடுப்பதாக சொல்கிறார்கள். 1, டாஸ்மாக் போன்ற நிறுவனங்களில் லீக்கேஜாக, அதாவது வரி ஏய்ப்பு நடப்பதை சரி செய்து கூடுதலாக வரி உருவாக்குவோம்னு சொல்றாங்க. 2வது, பொதுத்துறை கொள்முதல் செய்வதில் ஊழலை குறைத்து அதன் மூலம் 20,000 கோடி ரூபாய் சேமிப்பதாக சொல்கிறார்கள். 3வது, பத்திரப்பதிவு கட்டணம் குறைவாக இருக்கிறது, அதை அதிகரித்தால் கூடுதல் வருவாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாளைய பட்ஜெட்டிலோ அதன் பிறகோ கூடிய விரைவில் பத்திரப்பதிவு கட்டணம் உயரப் போகிறது. அதற்கு நாம் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். இது 3வது முயற்சி. 4வது முயற்சி வெளிப்படைத்தன்மையாக வரவு செலவு அப்படின்னு சொல்றாங்க. அது வெளிப்படைத்தன்மைன்னா என்ன, எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்புறம் கனிம வளங்கள் மீது சரியான வரி விதிப்பின் மூலம் கூடுதல் வருவாய் ஈட்டப்படும் சொல்றாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற குவாரிகள்ல 90% குவாரிகள் விதிமுறைகளுக்கு சட்டவிரோதமாக தான் நடைபெற்று வருது, விதிகளை மீறிதான் நடத்துறாங்க. ஆக அதை முறைப்படுத்தி வருமானம் செய்வது யாருமே பாதிக்காத விஷயம். முன்னால் இருந்த அரசு ஒரு யூனிட்டுக்கும் 100 முதல் 300 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கினாங்க. அதை ஒழித்தாலே போதும், அரசுக்கு பல 1000 கோடி ரூபாய் மாதம் வரும், வருடமே வேண்டாம். அதுல ஒரு 10,000 கோடி கூடுதலா பண்ணலாம். அப்ப இதெல்லாமே மக்களை மனதளவில் தயார்படுத்துவதற்காக, எங்களிடம் பணம் இல்லை, இந்த அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்று மக்களுக்கு சொல்வதற்காகவும் வரும் காலங்களில் கூடுதலாக வரி விதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன், ஒரு சமிக்கை கொடுப்பதற்கு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையாகவே நான் பார்க்கிறேன். அதுபோக இந்த அறிக்கையில் புதிதாக ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இது வெறும் கண் துடைப்பா, ஒரு வரமுறை மாதிரி இல்லாம, எல்லா அரசும் போன அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க என்னங்கிறது மாதிரி மட்டும் இல்லாம, துறை வாரியா என்ன மாதிரியான முறைகேடுகள், என்ன மாதிரியான லீக்கேஜஸ் நடைபெற்றுன்னு நாங்க காமிச்சிருக்கோம். அது மின்துறையா இருக்கட்டும், போக்குவரத்தா இருக்கட்டும், இல்ல டாஸ்மார்க்கா இருக்கட்டும், ஜிஎஸ்டி வரியெல்லாம் எப்படி இவங்க திரும்ப பெறாம தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த சொத்து வரி இது இன்க்ரீஸ் பண்ணாம, இது எல்லாமே வெட்ட வெளியா என்ன தவறுகள் காமிச்சாங்க ஒரு டீடைல்டு ஒயிட் பேப்பரா நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் சொல்றாங்களே. இதுல நம்ம முதல்ல இந்த மின்சாரத்துறை எடுத்துக்கலாம். மின்சாரத்துறையை பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை சொல்வது என்னவென்றால், ஒட்டுமொத்த கடன் நிலுவை, மின்சாரத்துறையோட கடன் மட்டுமே 2.5 லட்சம் கோடி, 2.47 லட்சம் கோடி நிலுவையில் இருக்கு. அதே சமயம் கடந்த 5 ஆண்டுகளில் கடுமையான மின்சார கட்டண உயர்வு நடந்தது. நம்ம பாஜக சார்பில் பல போராட்டங்களை மேற்கொண்டோம், அரசுக்கு பல வகையில் அழுத்தம் கொடுத்தோம். இருந்தாலும் அரசு யாருக்கும் கவனம் செலுத்தாமல், யாருடைய கோரிக்கைக்கும் கவனம் செலுத்தாமல், குறிப்பாக சிறு குறு தொழிலாளர்களோட கோரிக்கையை கவனத்தில் கொள்ளாமல் கடுமையான கட்டணத்தை ஒரு எந்தவித முன் யோசனை இல்லாமல் அமல்படுத்தினாங்க. அதனால நம்ம இந்த அறிக்கையை சொல்வது என்னவென்றால், திமுக அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது 1 யூனிட் மின்சாரத்தோட சராசரி வருவாய் 7.96 8 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். திமுக அரசு வெளியே செல்லும்போது கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் 8 ரூபாயிலிருந்து 11 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒரு 30% 35% மேல மின் கட்டணம் அதிகரிச்சிருக்கு. அதனுடைய பலனாக கடந்த நிதியாண்டில் டேஞ்சர் கோட் லாபத்துக்கு வந்துருச்சு. அது ஆண்டு கணக்கு மட்டும் தனியாக எடுத்து பார்க்கையில் ஒரு யூனிட்டுக்கும் 4 பைசா
4 பைசா லாபம் ஈட்டுது ஒட்டுமொத்த மின்சார வாரியம். ஆனால் இந்த கடன் சுமை இருப்பதால் அரசுக்கு வந்து கூடுதலாக மின்சார வாரியத்துக்கு கூடுதலாக வந்து வட்டி வெட்டும் செலவு இருக்கிறதே ஒழிய ஒட்டுமொத்தமாக அந்த ஆண்டுக்கு ஆண்டு கணக்கு பார்க்கும் பொழுது மின்சார வாரியம் லாபத்தில் இயங்குது. அதை வந்து வெள்ளை அறிக்கையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளவு வருவாய் உயர்ந்த பின்னும் இவ்வளவு கட்டணம் உயர்ந்த பின்னும் ஏன் இது பிரேக் ஈவன் நிலையில் இருக்கிறது? இந்நேரத்துக்கு வந்து நம்ம அவர்களுடைய முந்தைய அரசோட கணக்கில வைத்து பார்த்தாலே அவர்கள் வருடம் 10,000 முதல் 15,000 கோடி ரூபாய் லாபம் வரும்னு கணக்கு போட்டுதான் மின் கட்டணத்தை ஏற்றினாங்க. அதனால அரசுக்கு வந்து இப்ப அரசு வந்து மின்சார வாரியத்தை பொறுத்தவரை நில இலவச கரண்ட் தர்றாங்க. 200 யூனிட் 100 யூனிட் குடிசைகளுக்கு இலவசம், விவசாயத்துக்கு இலவசம், நிறைய இலவசங்கள் கொடுக்கப்படுது. அந்த இலவசங்களை ஈடுகட்டுவதற்காக அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் இருந்து பணத்தை எடுத்து மின்சார வாரியத்துக்கு கொடுக்குது. அப்ப மின்சார வாரியத்துக்கு இழப்பு கிடையாது. அரசு தன்னுடைய நிதியை கொடுப்பதால் மின்சார வாரியம் வந்து எந்த இழப்பும் இல்லாமல் செயல்பட உதவுகிறது. அதே சமயம் மின்சார வாரியத்தில் உள்ள ஊழலை ஒழித்தால் அரசோட இந்த பங்களிப்பு இல்லாமல் அரசு 15,000 முதல் 20,000 கோடி ரூபாய் மானியம் வழங்குகிறது ஆண்டுதோறும். அந்த பங்களிப்பு இல்லாமலே மின்சார வாரியம் லாபத்தில் இயங்க முடியும். அதான் சொல்ல வர்றாங்க. அப்ப அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா இந்த தவிக அரசு என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே இந்த ஊழலை தடுக்க வேண்டும் அப்படின்னு அக்கறை இருந்துச்சுன்னா இருந்த ஆதாரங்களை சிபிஐடம் கொடுத்திருக்க வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? திமுக அரசு செய்த ஊழல்களுக்கான ஆதாரத்தை எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்தது, தொலைந்து போய்விட்டதுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திருடனை தப்பிக்க விட்டாங்க. திமுக திருடன் என்றால் தவிக அந்த திருடனை தப்பிக்க விட்ட கூட்டுக்களவன். எப்படி இல்ல இப்ப அவங்க வந்து விழாவாரியா வந்து இப்ப டாஸ்மார்க் நமக்கு தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பினான்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர், தங்கம் தென்னரசு எல்லாரோட முறைகேடுகளும் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. இவங்க யாரை தப்பிக்க வச்சிருக்காங்கிறீங்க நீங்க? இல்ல நீங்க வந்து இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை அதில் உள்ள தரவுகள் கடந்த 5 ஆண்டு தரவுகள் மட்டும்தான் இருக்கு. இதுல தப்பிக்க வைத்து விட்டாங்க. நான் சொல்வது மின்சாரத்துறையில் நடந்த ஊழலுக்கான ஆதாரம் இருந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் நம்ம ஒரு வாரம் முன்னாடி செய்திகளை பார்த்தோம். சிபிஐக்கு வழக்கு ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் தராங்க. அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருந்தது, என்ன ஆதாரம் இருந்தது, எத்தனை டெண்டர் இருந்தது, இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும்? மின்சார வாரியம் தமிழ்நாட்டிலேயே மிக மிக பெரிய நிறுவனம். மின்சார வாரியம் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி வருவாயுள்ள வாரியம். 1 லட்சம் கோடி எந்த நிறுவனமே கிடையாது. தனியார் நிறுவனம் கூட எதுவுமே இந்த அளவுக்கு கிடையாது. மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் தான். அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நீங்க ஒரு 10% ஊழலை குறைத்தால் கூட 10,000 கோடி லாபம் ஈட்டலாம். அதற்கான ஆதாரங்கள், அதற்கான தகவல்கள் இருந்த ஹார்ட் டிஸ்கை தொலைத்து விட்டு இந்த அரசு இன்று வந்து 2 பேரை கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அந்த வழக்கெல்லாம் யாரு? ஹார்ட் டிஸ்க் திருடியதற்கான வழக்கு. ஹார்ட் டிஸ்கில் என்ன இருந்தது, அதில் எத்தனை 1000 கோடி டெண்டர் பூர்வமான தகவல்கள் இருந்தன, அது எங்க யார் வந்து லஞ்சம் கொடுத்தார்கள், எப்படி டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 17-27 நிறுவனங்கள் வந்து ஒரே விலை பைசா மாறாமல் எப்படி டெண்டர் போட முடிந்தது, அது பின்னல் இயங்கிய நபர் யார், அந்த நபருக்கு எவ்வளவு கமிஷன் போச்சு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஆக வந்து இந்த வெள்ளை அறிக்கையில தகவல் தான் சொல்றாங்க. முந்தைய அரசு மேல பழி போடுறாங்க. முந்தைய அரசு முழுக்க தண்டிக்கப்பட வேண்டிய அரசு, ஊழல் அதிகமாக இருந்த அரசு, அதில் மாற்று கருத்து இல்லை. உண்மையிலே இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்களா, அல்லது முந்தைய அரசின் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் செயல்படுத்த வேண்டிய தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் தேடுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தோணுது. இல்ல இப்ப நம்ம பார்த்திருப்போம், வைத்திலிங்கம் அவர்கள் வழக்கு திமுக சேர்ந்த உடனே அப்ப இருந்த உடனே 1 மாதத்துல அதை முடிச்சுட்டாங்க. அந்த வழக்கை டிஏவிசி க்ளோஸ் பண்ணாங்க.
ஆனா இப்ப ஆட்சி பொறுப்பேற்று வந்த உடனே திரு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த டிவிஎஸ்சி ரீஓபன் பண்ணிருக்காங்க. வைத்திலிங்கம் அவர்களோட முடிந்த வழக்கை ரீஓபன் பண்ணிருக்காங்க. சிபிஐயிடம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. எல்லா நேரு அவர்கள் வந்து வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க. சரி, பத்திரப்பதிவில் ஊழல் நடக்கலையா? பத்திரப்பதிவு அமைச்சர் வந்து 100 கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணாரு அவரோட பையனுக்கு. 1000 கடாயா 2000 கடா வெட்டினார் நினைக்கிறேன். மிகப்பெரிய செய்தியாச்சு. அதே அமைச்சர் 100 கோடியில ஒரு கல்யாண மண்டபம் கட்டி மதுரையின் மிகப்பெரிய கல்யாண மண்டபம் கட்டிக்கிறதா சொல்றாங்க. அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு பத்திரப்பதிவுல வருமானம் குறைவாக இருக்கு, அதை தடுக்கிறேன்னு சொல்றாருல்ல. பத்திரப்பதிவு அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில வந்து எக்கச்சக்கமான அந்த ஸ்டிக்கர்ல ஊழல் நடந்துச்சா நம்மளே நிறைய டைம் பதிவு பண்ணிருக்கோம். அதுல நிறைய ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறதா சொல்றாங்க. அங்க இடம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்புறம் பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறைக்கு வாங்க. அது வந்து வருடம் 25,000 கோடி ரூபாய் டெண்டர் கொடுக்கிற நிறுவனம். அங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கனிம வளத்துறை. ஏதோ அமைச்சர் நாள ஆய்வு போனாரு, ரீல்ஸ் போட்டாரு, குவாரிகளை சீல் வச்சாரு அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வருது. அதன் பின்னால் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? அதன் பின்னால் உள்ள குவாரி உரிமையாளர்கள் யார்? இந்த தகவல் வந்துச்சா? ஒரு கைது நடந்ததா கனிம வளத்துறையில? எப்படி இவங்க வந்து சொல்ற 6 துறையோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த 6 துறைகள்ல கடந்த 40 நாட்களாக நடந்த ஊழலை கண்டுபிடிக்க இந்த அரசு செய்த காரியங்கள் என்ன? ஏதோ டிவிஎஸ்சி ரைடு போனோம், இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல 1 லட்சம் ரூபாய் 90 ரூபாய் இருந்துச்சு, இந்த பத்திர ஆபீஸ்ல வந்து 33,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்தா அதுல என்ன யூஸ் இருக்கு? பத்திரப்பதிவு துறையில ஊழல் வந்து ஆயிரங்கள்ல கிடையாது, லட்சங்கள்ல கிடையாது, கோடிகள்ல புழங்குது. அதை யார் தடுத்தாங்க? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறையில ரைடு எங்க போனாங்க? செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு போச்சா? செந்தில் பாலாஜிக்கு சப்ளை பண்ண அந்த கான்ட்ராக்டர் வீடுகளுக்கு ரைடு போச்சா? அங்க இருந்த ஆபீசர் வீட்டுக்கு ரைடு போச்சா? இதெல்லாம் எங்க போச்சு? எப்படி ஆதாரம் கிடைக்கும்? நடவடிக்கை என்பது வெளிப்படையில் வந்த 2 வழக்குகளுமே நேரு அவர்கள் மீதும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் வழக்கு தொடுக்க வேண்டும் அமலாக்கத்துறையோட அழுத்தம். இந்த அரசு சுயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே சமயம் வைத்திலிங்கம் மீது ஏதோ அது மட்டும் ஒரு கேஸ் வந்து திரும்ப ஓபன் பண்ணா சொல்றாங்க. அது எதனால பண்ணா நமக்கு தெரியல. எங்கெல்லாம் வந்து பெரிய மீன் இருக்கோ, பெரிய ஊழல் இருக்கோ, அந்த ஊழல்கள் மீது கவனம் செலுத்தாமல் பெயரளவில் வந்து பெயரளவில் ஒரு நாடகம் போடுறதா நம்ம பாக்குறோம். இந்நேரம் வந்து உண்மையிலே அந்த அரசு ஊழலை ஒழிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தெளிவாக, உறுதியாக, துணிச்சலாக இருந்திருந்தால் பத்திரப்பதிவுத்துறை, கனிம வளத்துறை, அதே சமயம் வந்து நம்மளுடைய நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, டாஸ்மாக் அமைச்சர், இத்தனை துறை அமைச்சர்கள் வீட்டுல ரைடு போயிருப்பாங்க. இத்தனை துறையில இருந்த அதிகாரிகள் வீட்டுல ரைடு போயிருக்க வேண்டும். இத்தனை துறைகளில் நடந்த கடந்த 5 ஆண்டு நடந்த டெண்டர் வந்து யார் வந்து அதுல பங்கு பெற்றவர்களோ அந்த நிறுவனங்கள் மீது ரைடு நடந்திருக்க வேண்டும். இது எதுவுமே நடக்காத பொழுது இந்த அரசு மெல்ல மெல்ல ஒரு குட்வில்லுக்காக, ஒரு கண் துடைப்பிற்காக ஒரு சில நடவடிக்கை எடுத்து விட்டு வரும் காலங்களில் இந்த அரசு வேறு வேறு விதங்களில் அதையே தான் பின்பற்ற போகிறதுன்னு நமக்கு தோணுது. குஜராத்தை ஒப்பிட்டு வெள்ளை அறிக்கை நம்மளோட நிலைமை எப்படி இருக்குன்னு இருக்காங்க. அதுல இவங்களே தீய சக்தின்னு சொன்ன குஜராத் மாடல் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை அறிக்கை என்னது இப்போ ஒரு சர்ச்சையா இருக்கு. இந்த ஒப்பீடை எப்படி பாக்குறீங்க? இதுதான் இந்த வெள்ளை அறிக்கையிலே எனக்கு மிகவும் பிடித்த அம்சம் இதுதான். அது வந்து 2 நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்நாட்டு பொருளாதாரம், மாநில அரசோட மாநிலத்தோட ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அந்த பொருளாதாரத்துல ஒட்டுமொத்த கடன் அதுல இன்னைக்கு குஜராத் இருக்கிறதுலே குறைவாக இருக்கு. அத வந்து இந்த அரசு பாராட்டும் வகையில் எடுத்துக்கொண்டதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். 2வது கடன், நம்ம வாங்குற கடனுக்கு வட்டி கட்டுறோம்ல, அது தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியால அதிகமா வட்டி கட்டுறோம். அதாவது நமக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னு என்று வைத்துக் கொண்டால்
ரூபாய் வட்டியா கட்டிடுறோம். மீதி ரூபாய் தான் நம்மளுடைய செலவுக்கு இருக்கு. இதுவே குஜராத்ல ரூபாய் தான் வட்டியா போகுது. ஆனா அங்க திட்டங்கள் நிறைய செயல்படுத்த முடியுது. இது அந்த மாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர்கள் சொல்லியிருக்கிற குறியீடு என்ன அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றிலும் முதலீட்டுக்கு அதிக பணம் செலவு பண்றாங்க. அதாவது வருவாய் பற்றாக்குறையை விட முதலீடுக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. அதாவது மூலதன முதலீடு. ஒரு பாலம் கட்டுறதா இருக்கலாம், ஒரு ரோடு போறதா இருக்கலாம், அந்த மாதிரி முதலீடு. ஒரு வந்து நம்ம விவசாய பொருட்கள் சேமிப்பு கட்டுமானம் சேமிப்பிடம் கட்டுறதா இருக்கலாம். அது மாதிரி முதலீட்டுல அதுக்கு பண்ற செலவு வந்து பற்றாக்குறையோட அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பற்றாக்குறை தான் அதிகமா இருக்கு. 73,000 கோடி ரூபாய் பற்றாக்குறையா இருக்கு. முதலீட்டு வந்து நம்ம வந்து புதிய கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 50,000 கோடி தான் போடுறோம். இதுவும் தவறு, இதை மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கு உதாரணங்களா 2 மாநிலங்களை சொல்லியிருக்காங்க. கர்நாடகா 3 எடுத்திருக்காங்க. கர்நாடகா நம்ம கிட்டத்தட்ட கடன் அளவுல தமிழ்நாடோட பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. குஜராத் நம்பர் 1, 2வது மகாராஷ்டிரா, 3வது கர்நாடகா, 4வது தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு வந்து அந்த மாநிலங்களோட வந்து மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் குஜராத் மாடல் சிறந்தது. தமிழ்நாட்டுல வந்து பாஜக அல்லாத அரசு குஜராத் மாடல் சிறந்தது, அது போல நாங்களும் இருக்க வேண்டும், அது போல நிதி மேலாண்மை செய்ய வேண்டும், அது போல முதலீடுகளை செலவு செய்து கட்டமைப்பை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய பாராட்டா எடுத்துக்கிறேன். அந்த ஒரு அம்சத்துல இந்த வெள்ளரிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஹைலைட். அதற்காக இதை வரவேற்கலாம். இப்ப இன்னொரு அறிவிப்பு, ஒரு பொதுவா ஒரு அரசுக்கு நம்ம கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும். வந்த உடனே அவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. பட் உடனே நீங்க உங்க பாஜக வந்து இப்ப தாவேக அரசு எதிர்த்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா நடைபெறுதுன்னு. அதுதான் இவர் சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சிருக்காரு. உறுதியா நாங்க வந்து கேஸ் போடுறது, கடுமையான வழக்கு பதிவு செய்வோம், கோர்ட்ல நாங்க தண்டனை கண்டிப்பா வாங்கி தருவோம்னு உறுதிமொழியில இது சொல்லியிருக்காருல. அதை தாண்டி உடனே ஒரு அரசியல் ஆக்குவது சரியா? ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு, ஆனா 1 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க எப்படி பண்றது? இதுல வந்துங்க நீங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியமான பிரச்சனை. திமுக அரசு தோல்வி அடைந்ததுக்கு பாதுகாப்பு சரியாக கையாளதே காரணம். மக்கள் வெறுப்பு வாக்காக மாறிச்சு. அந்த மக்கள் வெறுப்பு தான் தவக்கைக்கு வாக்காக மாறி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவர் எடுத்த நடவடிக்கை என்ன, அதை சொல்லுங்க. வந்த 35 நாள் ஐபிஎஸ் ஆபீஸர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பேரை டிரான்ஸ்பர் பந்தாடி இருப்பாங்க. இந்த ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி இங்க இருந்து அங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர் தான் பண்ணிட்டீங்க. சிங்கப்பெண்ணை வந்து 15 நாட்கள் முன்னாடியே வந்து தொடங்க வேண்டிய திட்டத்தை எதற்காக முதல்வர் ரத்து செய்தார்? எதற்காக ரத்து பண்ணாரு? அதே நாள் தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி அவருடைய வீட்டுக்கு பால் காய்ச்சல் நிகழ்ச்சிக்கு புதுமனை புகழ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய கட்டாயத்தால் சிங்கப்பூர் நிகழ்ச்சி ரத்து பண்றாங்க. இது வந்து விளையாட்டுத்தனமா தெரியலையா? முதல்வர் செய்ய வேண்டிய வேலையா அது? பால் காய்ச்சலுக்கு போய் அடுப்பு பத்த வைக்கிறது. எதனால அவர் வரவில்லை? அது அவருடைய சீரியஸ்னஸ் காட்டுது. எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க காட்டுது. அதே சமயம் இத்தனை அதிகாரிகளை மாற்றியாகி விட்டது. இதற்கு சிங்கப்பெண் படையும் போட்டாச்சு. ஒரு 5 நாள், ஒரு 8 நாள் ஆச்சு. ஒரு 10 நாள் 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து 8 நாள் ஆச்சு. அதன் பிறகும் ஏன் இது போன்ற குற்றங்கள் தொடர்கிறது? நீங்க முழுமையா நிறுத்த வேணாம். முழுமையா நிறுத்த நாங்க கேட்கல. ஏன் குறையவில்லை, அதிகரித்துக்கிட்டே வருது? போதை ஒழிப்புக்கு இந்த அரசு செய்த நடவடிக்கை என்ன? ஒரு 3 வயசு பெண் குழந்தை பாலியலுக்கு ஆட்படுத்தப்பட்டு போதை என்ன? இது போன்ற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. எப்பொழுது வந்து போதை பழக்கம் எல்லா போதைப் பொருட்கள் எல்லா இடத்திலும் கிடைக்க ஆரம்பித்ததோ அப்போது முதல் இது போன்ற கொடூரமாக நினைத்து பார்க்க முடியாத கொடூர கொலைகள் நடக்குது. நீங்க போதைப் பொருள் ஒழிச்சிட்டீங்களா?
போதைப் பொருள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலையே. இந்த அரசு 45 நாட்களாக காவல்துறை அதிகாரிகளை பந்தாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தர் இந்த மாவட்டத்துல போதையை ஒழிக்கணும், அந்த தகவல்கள் எங்க? இந்த அரசு வந்து அந்த திசையிலே போகலையே. நம்ம அரசு வந்து அதே இடத்துல நிக்குது. 17 கடைகள் மூடப்படலைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து அதிகம் வெள்ளை அறிக்கை எந்தெந்த ஷாப் நம்ம மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. தப்பு. அதுக்கு அட்ரஸ் கேட்டேன். நான் போட்ட ஆர்டிக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. நான் ஆர்டி என்ன போட்டிருக்கேன்னா மொத்த கடைகள் மே 10ஆம் தேதி எத்தனை கடைகள், மே 31 எத்தனை கடைகள், அதோடைய கடை விலாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். எனக்கு தெரியும் காலப்பட்டியில 3 கடை இருக்கு. கோயம்புத்தூர் காலப்பட்டியில ஸ்கூலுக்கு அருகில 3 கடை இருக்கு. ஒரு கடையை தான் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. மீதி 2 கடை ஏன் க்ளோஸ் பண்ணல? ஏன்னா வருமானம் போயிரும். அமைச்சரே சொல்றாருல்ல. இல்ல அவங்க அந்த 700 கடைகள் மூடிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப வெளியில விட்டுருக்காங்களே, அதுல அட்ரஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? அட்ரஸ் கிடையாது, வெறும் கடை நம்பர் தான் இருக்கு. கடை நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? கடை நம்பர் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும். நீங்க வருமானம் வராத பொதுமக்கள் வந்து ரொம்ப இடத்துல இருக்கிற கடையை மட்டும் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. பட் 700 கடைகள் பத்தாது. அது திரும்ப அதே கடைகள் திறக்கப்பட்டதா? அந்த இடத்தில் FL2 லைசன்ஸ், அதுக்கு அருகில FL2 லைசன்ஸ் கொடுத்தீங்களா? இதெல்லாம் கேட்டிருக்கேன் RTIல. கடைகள் எத்தனை இருந்துச்சு, எத்தனை க்ளோஸ் ஆச்சு, மே 31 மொத்த கடை எண்ணிக்கை என்ன, FL2 லைசன்ஸ் மே 10 எண்ணிக்கை எவ்வளவு, மே 31 எண்ணிக்கை எவ்வளவு, அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். வேண்டிய தகவல் தானே. டாஸ்மாக் கடை அட்ரஸும் FL2 லைசன்ஸ் அட்ரஸும் மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் தானே. ஏன் அரசு மறுக்கிறாங்க தருவதற்கு? சோ அதனால வந்து டாஸ்மாக் மட்டுமே போதை கிடையாதுங்க. அது போக வந்து கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் கூல் லிப், இந்த மாதிரி சரக்கெல்லாம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு இந்த அரசு என்ன பண்ணாங்க? அதையெல்லாம் தடுத்தால்தான் குற்றங்கள் குறையும். இந்த அரசு வந்து முழுமையாக தடுத்திருக்க வேண்டும் நம்ம எதிர்பார்ப்பு கிடையாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாலியல் குற்றங்களை, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை, குழந்தைகள் சிறார்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான திசையில் பயணித்திருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறோம். அது கூட இல்லையே. இந்த அரசு வந்து ஒரே இடத்துல பிரேக் அடிச்சு நிக்குது. நம்ம வந்து மக்கள் வந்து ஒரு டாப் கியர்ல போக வேண்டிய அரசுன்னு வாக்களிச்சிருக்காங்க. இந்த அரசு ரிவர்ஸ் கியர்ல போது நியூட்ரல் ஒரே இடத்துல நிக்குது. அங்க இருந்துட்டே வந்து நீங்க அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவார்ல முதல்வர், அந்த மாதிரி இப்போ வந்து ஐபிஎஸ் ஓகே இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது, ஐபிஎஸ் டிரான்ஸ்பர் 50 பேர் டிரான்ஸ்பர் பண்ணு, இது எப்படிங்க தீர்வாகும்? அதனாலதான் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக, செயல்படாமல் ஒரே இடத்தில் நிற்கும் இந்த அரசை இயக்குவதற்காக, சரியான திசையில் செலுத்துவதற்காக நம்ம போராட்டம் பண்றோம். பேசியிருப்போம் விவசாயிகள் கடன் ரத்து, அது வெறும் கண் துடைப்பு தான், சொன்ன வாக்குறுதிகள் அவர் நிறைவேற்றலன்னு. ஆனா திருச்சியில அந்த மக்களுக்கு வெற்றி பெற்றதுக்காக நன்றி தெரிவிக்கிறப்ப டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா செய்வேன்னாரு. இன்னைக்கு அதுக்கான ஒரு இது பண்ணிருக்காங்க. 75,000 வரை யாருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொன்னது 50,000 இருந்து இப்ப 75,000 வந்திருக்குல்ல. அதான் நீ சொன்னது தவணை முறையில் தான் கொடுக்கறது. சொன்னது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். என்ன பண்ணீங்க? 75,000 ரூபாய் வரை இருக்கும். 75,000 ரூபாய் கடை வாங்கினா ஒட்டுமொத்தமா ரத்து. 75,001 வாங்கினா நீங்க வந்து 35,000 தான் ரத்தாகும். 1 லட்சம் வாங்கி இருந்தால் 35,000 தான் ரத்தாகும். அதனால நம்மளுடைய கோரிக்கை என்ன வந்து, நம்மளுடைய மாநில தலைவரும் அறிக்கை கொடுத்தோம். எங்களுடைய கோரிக்கை வந்து முழுமையாக அனைத்து கடன்களையும் சொன்னபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே சமயம் வாங்கிய கடன் அளவை வைத்து தள்ளுபடி தொகை அப்படின்னு முடிவு பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒருத்தருக்கு அதிக பணம் தேவை இருக்கு, அவர்கள் அதிக கடன் வாங்குறாங்க, அப்ப அவர்களுக்கு தானே நம்ம ரிலீஃப் கொடுக்கணும், அதுதானே அவருடைய எதிர்பார்ப்பு. அதே சமயம் இந்த அரசு கடன் வாங்கிய காலகட்டத்தை 2025 முதல் 26 வரை தான் வச்சிருக்காங்க. அப்ப முன்னாடி கடன் வாங்கினவங்க 2024 வாங்கினவங்க, 25 ஏப்ரல் 1க்கு முன்னாடி வாங்கினவங்க, 23 வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்கிற இவங்க நிலைமையில என்ன?
அப்ப இந்த அரசு வந்து மக்களை திசை திருப்புவதற்காக, மக்கள்ல வந்து பாதி பேர் கொடுத்துட்டு வந்து எப்படி திமுக அரசு வந்து மக்களை ஏமாற்றினார்களோ அதே முறையில் பாதி விவசாயிகளுக்கு பாதி கடனை மட்டும் தள்ளுபடி செய்து விட்டு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சென்ற முறை வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, 36 வரைக்கும் வந்திருக்கு. 5000 ரூபாய் தள்ளுபடி என்பது வந்து விவசாயிகளை இழிவுபடுத்தும் செயல். அதாவது PM கிசான் உதவித்தொகை வந்து மோடி அவர்கள் வருடம் 6000 ரூபாய் தர்றாரு. 5 வருட காலகட்டத்துக்கு ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபாய் கிடைக்குது. இவர்கள் வந்து கடன் தள்ளுபடிங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமாக ஒரு முறை 5000 ரூபாய் தர்றாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஆக அது வந்து அந்த திட்டம் வந்து பாதி கிணறு தாண்டி இருக்கிறது. விவசாய கடன் தள்ளுபடி வந்து இப்ப 5000 35,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 35,000 தள்ளுபடி செய்யறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் மீதி கிணறையும் தாண்டி சொன்னதுபடி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும்.